கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. சுகமாய் இருக்கிறீர்களா? சுகமாய் இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் சுகத்தை விரும்புகிற தேவன். இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, அநேக உபத்திரங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இல்லையா? இங்கே இந்த வசனத்துல பார்க்கிறோம் 3 காரியங்கள். ஒண்ணு சீஷருடைய மனதை திடப்படுத்தி, திடம் இல்லாம இருக்கிறது, உறுதி இல்லாம இருக்கிறது. அதுதான் சொல்றாரு. இங்க சீஷருடைய மனதை என்ன பண்றாங்க? திடப்படுத்துறாங்க. அடுத்தது விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி. ஏனென்றால் விசுவாசம் முந்தி நேரிடும். விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். முடிவு பண்ணு நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி பார்க்கிறோம். மனுஷகுமாரன் பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. அதனால இங்க சொல்றாரு, விசுவாசத்திலே நிலைத்திருக்கணும் நாம. நிலைத்திருக்கபடி அவருக்கு என்ன செய்றாங்க? புத்தி சொல்றாங்க. 3வது காரியம், நம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னு சொன்னாக்க அது லேசான காரியம் இல்ல. நமக்கு கிடைச்சிருக்கிற ரட்சிப்பு கூட லேசான விதத்துல வந்தது அல்ல. இது ஒரு மலர் படுக்கை சொல்லலாம். பாடுகள் மத்தியில தான் நமக்கு அந்த ரட்சிப்பு கிடைத்தது. 3 1/2 மணி நேரம், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஒரு சிலுவிலே, கொல்கத்தா மேட்டிலே, வானத்துக்கு பூமிக்கு நடுவாக சிலுவிலே தொங்கி பல பாடுகள் பட்டார். அவமானப்பட்டார், நிந்திக்கப்பட்டார். அப்படி கடைசி சொட்டு ரத்தம் சிந்துற வரைக்கும், பூமியில சிந்துற வரைக்கும் அவர் பாடுபட்டார். ஆகவேதான் அந்த ரட்சிப்பு நமக்கு லேசா வந்ததில்ல, பாடுகள் மத்தியிலே வந்தது. அதான் சொல்லுவாங்க, நோ பெயின் நோ கெயின். அதுதான் இங்க நாம கூட தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கணும்னு சொன்னா, உலக ராஜ்யத்துல பிரவேசிக்கணும்னு சொன்னா லேசான காரியம் இல்லை. அநேக உபத்திரங்க வழியா நாம பிரவேசிக்கணும். ஆமா, அது பாடுகள், சோதனைகள், நெருக்கங்கள், விசுவாசத்துல நிலைத்திருக்க கூடாது அப்படி வருகிற தடைகள் போன்ற காரியங்கள் வரும். இதெல்லாம் கடந்துதான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க போகணும். அதுதான் சொல்றாரு, அநேக உபத்திரங்கள் வழியா நாம் என்ன பண்ணுமா? தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க வேண்டும். இது அழகான இந்த வார்த்தை, நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தை, நம்ம பலப்படுத்துகிற வார்த்தை. அதுதான் அவங்க செஞ்சாங்க. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நம்ம அநேக புத்திரன் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, இன்றைக்கு நமக்கும் இது பொருந்தும். நம்ம இந்த கடைசி காலத்தில் வாழ்கிறோம். நம்ம விசுவாசத்தில் நம்ம நிலைத்திருக்க, நம்முடைய மனதை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு என்று அறிந்து அதன் ஊடாய் நாம் கடை செல்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். தனியாக விட்டுட மாட்டார். நம்மோடு கூட இருந்து எல்லா வகையிலும் உதவி செய்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். இயேசு நல்ல தகப்பனே, இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அடிச்சூட்டில் வாழ கிருபை இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.